அந்த ஈசனையே சைவ நெறியிலிருந்து புறம் என்று உறுதியாக ஒதுக்கிய நாயனார் யார் தெரியுமா? விரண்மிண்ட நாயனார். சேரநாட்டின் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். செல்வச் செழிப்பும் சிவபக்தியும் ஒருங்கே கொண்டது அவரது வாழ்வு. சிவத்தலங்கள் தோறும் சென்று வழிபடுவது அவரது வழக்கம். அப்படி அவர் செல்லும் கோயில்களில் முதலில் அங்குள்ள சிவனடியார்களை தேடி வணங்கிவிட்டு பின்னரே சிவபெருமானை தரிசிப்பார். சிவனடியார்களே என் கோயில், அவர்களே என் சிவன் என்பது அவரது உறுதியான நம்பிக்கை. அந்த அன்பு அவரை திருவாரூருக்கு அழைத்துச் சென்றது. அங்கே கோயிலின் மண்டபத்தில் சிவனடியார்கள் கூடி சிவ தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிவனின் அழகிய திருமேனி தோற்றத்தை கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு வந்தார். பாடல்களால் சிவனையே வெல்ல வல்லவர் அவர். அந்த திருக்கூட்டத்தை பார்த்து இவர்களின் ஆழ்ந்த உரையாடலுக்கு இடையூறு செய்துவிடக்கூடாது என்று எண்ணி மௌனமாக விலகி நேரே உள்ளே சென்று சிவபெருமானை தரிசிக்க ஈசனும் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனால் இதை பார்த்த விரண்மிண்டரின் மனம் மிகவும் வருந்தியது. சிவனடியார்களை வணங்காமல் சிவனை வணங்குவதா? எவ்வளவு பெரிய பக்தராக இருந்தாலும் இது முறை என்று. இவர் சுந்தரராகவே இருந்தாலும் அடியார்களுக்கு உரிய மரியாதை செலுத்தாததால் இனி இவர் புறம், இனி இவர் சிவனடியாராகவே கருதப்பட மாட்டார் என உரைத்தார். சுந்தரரை வழியே ஆட்கொண்ட சிவனும் இனிபுறம் என சைவத்திலிருந்தே சிவபெருமானையும் விலக்கி வைத்தார் விரண்மிண்டர். பின் திருவாரூர் நகர எல்லையை கடந்து அருகிலே ஒரு குடிலை அமைத்து அங்கிருந்து சிவனடியார்களுக்கு அமுது படைத்து வந்தார். வரும் ஒவ்வொரு சிவனடியாரையும் அன்போடு வரவேற்று நீங்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்று கேட்பார். எந்த ஊரை சொன்னாலும் பணிந்து வணங்கி உணவளிப்பார். ஆனால் யாராவது திருவாரூர் என்று சொன்னால் மட்டும் அவரது முகம் கடுமையாகும். திருவாரூரிலிருந்து வருபவரை சிவனடியாராகவே கருத மாட்டேன் என்று சொல்லி தன் வாளெடுத்து அவர்களின் காலை வெட்டி விடுவார். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் மாலை நேரம் சிவபெருமானே ஒரு சிவனடியாராக வந்து நின்றார். விரண்மிண்டரின் மனைவியார் அவரை அன்போடு உபசரித்து அமுது படைக்க ஆயத்தமானார். விரண்மிண்டர் வழக்கம் போல் நீர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்று கேட்டார். அந்த சிவனடியார் புன்னகையுடன் திருவாரூர் என பதில் சொன்னார். விரண்மிண்டரின் முகம் மாறியது. உடனே எழுந்து வாளை எடுக்க ஓடினார். சிவபெருமான் பயந்தவர் போல ஓட ஆரம்பித்தார். விரண்மிண்டர் வாளுடன் சிவபெருமானை பின்தொடர இருவரும் திருவாரூர் எல்லைக்குள் நுழைந்தனர். அப்பொழுது சிவபெருமான் நாயனாரை பார்த்து வந்தோம் இப்பால் என்றார். நிலைமையை உணர்ந்த நாயனார் தான் கொண்ட சபதத்தின்படி தன் கால்களையே வெட்ட முற்பட்டார். சிவபெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்டு விரண்மிண்டா, சிவனடியார்கள் மீதுள்ள உன் அன்பு என் மீதுள்ள பக்தியை விட பெரியது என்பதை உலகுக்கு உணர்த்தவே இங்கு வந்தேன். அடியார்கள் மீது நீ கொண்ட அளவிலா பக்தியைக் கண்டு என் உள்ளம் பரவசமடைந்தது. இனி என் சிவகணங்கள் அனைத்திற்கும் தலைவனாக என் திருவடியை விட்டு நீங்காமல் கைலாயத்தில் என்னுடனே வாழும் பேறு பெறுவாயாக என ஆசீர்வதித்தார். விரண்மிண்ட நாயனார் உணர்த்திய ஆன்மீக உண்மை சுந்தரமூர்த்தி நாயனாரின் உள்ளத்தில் நிலைத்து நின்றது. பின்னாளில் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமானே அடியெடுத்துக் கொடுக்க சுந்தரர்தம் இயற்றிய திருத்தொண்ட தொகை என்னும் அற்புத பாடல் 63 நாயன்மார்களின் திருவரலாற்றை உலகுக்கு அளித்தது. திருச்சிற்றம்பலம்.